ரவீனா அவங்க இனிமேல் சீரியல்ல நடிக்க முடியாது, ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க, இனி எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்க முடியாதா? ஜோதிகா அவங்க பார்ட்டி வைக்க இப்படி ஒரு காரணமா? வயசு ஆக ஆக என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சிந்து பைரவி சீரியல்ல கமிட் ஆயிட்டு அப்புறம் அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க பிக் பாஸ் ரவீனா. அதுக்கப்புறமா சின்ன திரையில் வேறு சீரியல்லையோ ரியாலிட்டி ஷோக்கள்லயோ இவங்க கலந்துக்க முடியாதுன்னு ரெட் கார்டு எல்லாம் போடப்பட்டிருந்துச்சு. இந்த தகவல் 2 நாளா பயங்கரமா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இது குறித்து ஒரு சில பத்திரிகைகள் விசாரிச்சிருக்காங்க. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி சிந்து பைரவி இந்த சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல்ல 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை, அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதைன்னு சொல்லலாம். ரவீனா அவங்க அதுல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் அவங்க ஆளவே காணல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ப்ரோமோக்கள்ல எல்லாம் அவங்க வந்தாங்க, அப்புறம் காணாம போயிட்டாங்க. இந்த நிலையில திடீர்னு என்ன நடந்துச்சோ தெரியல. ஒளிபரப்பு ஆகிறதுக்கு முன்னாடியே சில நாட்களுக்கு முன்னாடி சீரியல்ல இருந்து வெளியேறுவதா ரவீனா சொன்னாங்க. லீட் ரோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசப்பட்டதாகவும், ஆனா கமிட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஹீரோயின்களோட கதை அப்படின்னு தெரிய வந்ததுனால அவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா ரவீனா அவங்க எந்த ஒரு காரணமும் சொல்லல. திடீர்னு அவங்க அந்த தொடர்ல இருந்து வெளியே வந்ததுனால தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த தொடர்ல கமிட் ஆயிட்டு அப்புறம் வெளியேறினதுனால வருங்காலத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அவங்க பங்கேற்க முடியாதபடி ரெட் கார்டு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களா ரவீனா அவங்க எந்த டிவி நிகழ்ச்சிகளையும் தலை காட்டல. இந்த விவகாரம் அப்படியே சைலண்டா இருந்துச்சு. ஆனா சில தினங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த நிகழ்ச்சியில போட்டியாளரா வந்தாங்க. அப்பவும் அந்த ரெட் கார்டு விவகாரம் பெருசா கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. எப்படி அவங்க இதுல பங்கேற்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் பழைய புகாரை தூசு தட்டி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில இத பத்தி ரவீனா அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ரவீனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் மேல கொடுக்கப்பட்ட புகார் நிஜம்தான், ஆனா ரெட் கார்டெல்லாம் எனக்கு கொடுக்கல. அதோட இப்ப இந்த விவகாரம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதனால டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில நான் தொடர்வதிலும் எனக்கு பிரச்சனை இல்ல. சிந்து பைரவி சீரியல்ல இருந்து வெளியேறதுக்கான காரணம் குறித்து கேட்டதுக்கு அவங்க என்னோட பர்சனல் விஷயங்களை நான் வெளியில சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுதான் ரீசன். கொடுத்த புகார் எல்லாம் உண்மைதான், ஆனா ஃபேக்கான நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா சூர்யா ஜோதிகா அவங்களுடைய வீட்டுல திடீர்னு ஒரு பார்ட்டி எல்லாம் வச்சு அதுல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த பார்ட்டிக்கு ராதிகா அவங்க, ரம்யா கிருஷ்ணன் அவங்க, இப்படி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதாவது த்ரிஷா அவங்க கூட எடுத்த பழைய புகைப்படத்தை கூட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. த்ரிஷா இப்ப மறுபடியும் நிறைய ஹீரோக்களோட படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எதுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருந்தா இல்ல விருந்தா அப்படின்னு எல்லாம் தெரியல, அப்படியே மருந்தா இருந்தாலும் வெளியே தெரியாது. நயன்தாரா அவங்கள பத்தி தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கு. சக நடிகைகளுக்கு மதிப்பெல்லாம் கொடுக்கல, இயக்குநர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்னு அவங்கள பத்தின நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஒருவேளை அதை கருத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்ட்டி வச்சு நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்களா, இல்ல எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஜோதிகா அவங்க சொல்ற கருத்து கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக கூட இவங்க இப்படி எல்லாம் பார்ட்டி வச்சு அதை சரி கட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்க விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ராஷ்மிகா அவங்க திடீர்னு இன்ஸ்டாவில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரீசெண்டா கூட விஜய் தேவரகொண்டா அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் எப்ப திருமணம் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே 29 வயசு ஆயிருச்சு அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. நான் இன்னும் அதை ஏத்துக்கவே இல்லை. நான் அதை இன்னும் 1 வருஷம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றி இருக்கேன். இப்ப அதை ஏற்றுக்கொண்ட தகுந்தது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அடுத்தடுத்து பல வேலைகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரசிகர்கள் எப்ப கல்யாணங்கிற கேள்வியை மட்டும் தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.